சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். திருவாசகத்தில் திருச்சதகத்திலிருந்து ஒரு பாடலும் அதன் விளக்கமும். அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உலகறுத்து உனை நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே. பெருங்கலன் செய்ததும் இலை நெஞ்சே, பழகு அறுத்துடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவானே. இது என்ன மணிவாசக பெருமான் சொல்ல வருகின்றார் என்றால், மனமே, சிவபெருமான் தேவர்களாலும் அளவிட்டு அறிவதற்கு முடியாதவன். தேவர்கள் ஆணவத்தினால சிவபெருமான் திருவடி இன்று வரையும் தேடி அவனால் அடைய முடியல. தேவர்கள் 33 தேவர்களும் சிவபெருமானுடைய திருவடியை அளவிட்டு அறிவதற்கு முடியாத பரம்பொருள் அவன். மெய் அடியார்களுக்கு எளிமை. அப்படிப்பட்ட சிவபெருமான் அடியாருக்கு எளிமையானவனா? இங்க சிந்திக்கணும். மெய்யடியார்களுக்கு எளிமையானவன் ஒரு வரையை சொல்றார். மெய்யடியாருன்னு அன்னைக்கே அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றார். இப்ப அடியவர்லயே பொய்யடியாரும் இருக்கிறாங்கிறத நம்ம உணரணும். அவன் நம்மிடம் உள்ள வஞ்சம் போன்ற குற்றங்களை நீக்கி ஆண்டு அருளினான். அத்தன்மையை எண்ணத்திலே கொண்டு உருகி உணர்ந்திருந்த போதும் திருவடி பேரை இதும் பொருட்டு உனக்குள்ள குற்றங்களை நீக்கினாய் இல்லை. உன்னுடைய நிலைமை கருதி உன் உள்ளத்தை அவன் தங்குவதற்கு உரிய இருப்பிடமாக அமைத்தாயும் இல்லை. அவன் திருவடியை வணங்கினாயும் இல்லை என்று இந்த பாடலிலே கதறுகின்றார் மணிவாசக பெருமான். இப்ப நாம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? உண்மையான மெய்யடியார்களை காண்பது அரிது. இந்த பிரிவில நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படிலாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். மெய்யடியார்கள் ஏன் பார்க்க முடியல நம்மள அப்படின்னா, வேடதாரிகளா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேடம் போட்டு அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள் மாந்தர்கள். இவர்கள்லாம் ஏன் வேடம் போடணும் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, குறிக்கோள் என்ன? பொருள் சம்பாதிப்பது. சைவத்தை வைத்து பொருளீட்டல், அவ்வளவுதான். இறைவனுடைய பெருமையை பேசுகின்ற ஒரு மாதிரி தெரியும். வெளியில ஒரு வேடம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெருமையை பேசுவார்கள். பேசினாதானே காசு கொடுப்பாங்க. இப்ப பேசுவதற்கு அவனுடைய விதி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சிவபுண்ணியத்தை சேர்ப்பதற்கு அவனுடைய விதி எழுதப்படவில்லை. இவர்களை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்க கூடாது. ஏன் சிந்திக்க கூடாதுன்னா, நம்ம அடியார்கள் மணிவாசக பெருமான் என்ன சொன்னாரோ, திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொன்னாரோ, அவர்கள் வழியில நாம பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இடையில இதெல்லாம் நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா, இப்படியே குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நிலை என்னாகும்? குற்றம் பார்ப்பதே ஒரு நிலையா நம்ம வாழ்க்கையில போடுவோம். கடைசி வரை நமக்கு சைவத்தை அடைய முடியாது, சிவபெருமானை உணர முடியாது. இதுதான் அவர் சொல்றார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதுங்கிறார். வானவர்கள் யாரு? தேவர்கள். தேவர்கள் சிவபெருமானை என்ன பண்ணுவார்களா? நாராயணன், பிரம்மன், உருத்திரன் இவெல்லாம் இருக்கான் பார்த்தீங்களா? இவெல்லாம் என்ன பண்ணுவானா? சிவபெருமானை வாழ்த்துவானா? எதுக்காக வாழ்த்துவான்? தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்து. சிவபெருமான் மேல தாழ்ந்து அப்படியே மண்டிக்கிட்டு கிடப்பான். எதுக்காக? தாம் வாழணுங்கிறதுக்காக. அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் மணிவாசக பெருமான். தான் வாழ வேண்டும் என்ற அந்த சுயநல குறிக்கோளுக்காக தான் இறைவனையும் வழிபடுகின்றான். அன்னைக்கே சொல்லிட்டார். யாரு? தேவர்கள்லாம் பிரம்மா, நாராயணன், உருத்திரன் போன்ற தேவர்கள், இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை போய் ஏன் தாழ்த்தி அதை தாழ்ந்து வணங்குகின்றான் என்றால், அவன் வாழ்வதற்காக. இவர்களெல்லாம் பெருமையா பேசணுமா மக்கள்? இவன் வாழ்வதற்காக வேண்டிதான் சிவபெருமானை வணங்குகின்றார்கள் அப்படின்னு அன்னைக்கே சுட்டுப்பிட்டார். நாம இன்னும் அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறோம். இவர்களை பார்த்து இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, யாரும் சரியில்லை. நாம முதல்ல சரியா இருக்கணும். பிறரை குற்றம் பார்ப்பதனால நமக்கு எந்த பயனுமே இல்லை. ஏன்னா குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன, நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அடுத்தவன் செய்யற குற்றத்தை நோக்கியே போயிட்டு இருக்கும். நாம் சிவத்தை நிச்சயமாக அடைய முடியாது. நாம சிவபெருமானை உணரணும். நால்வர் காட்டிய பாதை, ஐவர் அம்மையாரை சேர்த்து சொல்றோம், அவருடைய காட்டிய பாதையில நம்ம செல்லணும். அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு வலைதளம் குழுமம்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? இறைவனை பற்றி நாம் ஐவர் நெறியில் நின்று உலகத்திற்கு எடுத்துரைக்க தான் இந்த குடும்பம்லாம் வச்சிருக்கோம். ஆனால் நாம பொது தளத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கணும். கடைபிடிப்பாதான் அவனுடைய வினைப்பயன், கர்ம வினை அங்கே நிற்கும். நம்ம சொல்லும்போது இப்போ நான் சொற்பொழிவு பண்ணும்போது ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பான். இப்போ 1000 பேர் பெரிய சிவண்டியார் நீங்கள் நினச்சிக்கிறதா? ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கா. ஏன்னா மதியானம் எப்போ சோறு போடுவாங்க தான் உட்காந்துருக்கான். இப்போ தவறாக சொல்லலை.
இந்த 1000 பேர்ல 10 பேர் உணர்வுக்காக வந்திருப்பான். இவர் என்ன பேசுறாரு, சிவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமே, சிவபெருமானை பத்தி நம்ம உணரணும், நம்மளுடைய வாழ்க்கை நிலையாமை தத்துவத்தை உணர்ந்து சிவபெருமான் திருவடியை அடைய என்ன வழி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்தேன்பா. அவன் தான் நமக்கு தேவை. அந்த 10 பேருக்காக தான் 990 பேரை விட்டுருங்க. அந்த 10 பேருக்காக தான் ஒரு 10 சிவனடியாரை நம்ம உருவாக்கணும்னு இறைவன் எழுதியிருக்காரு இல்லைங்களா? அதுதான் பெருமை. 1000 பேர் 1000 நபர்கள் கூடியது பெருமை அல்ல. அதுபோல நம்ம உணரணும். ஒவ்வொன்றும் நம்ம ஆழமா உணரணும். சைவத்தில் வந்துட்டாவே என்னன்னா, வேடதாரியா இருக்கான்னு அவன் வினை பயன். அன்னைக்கே சொல்லிட்டாரு, நான் திருப்பி சிவ சிவ என்கிற தீவினையாளர்னார் திருமூலர். பல பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். சிவ சிவன்னு சொல்லலைன்னா அவன் தீவினையால் நரகத்துக்கு செல்லக்கூடிய பாவிகள்னு சொல்லிட்டாரு. இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், குறுக்கல்பா, தன்னை பெரிய உலகத்துக்கே குரும்பா, சைவத்துக்கு நான் தான் பெரிய ஆளும்பா, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு குருஞானந்தர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் அருளாளர் நமக்கு வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. அவன் நடிக்கிறான், ஒருத்தன் நடிக்கிறான், ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம். அவனிடம் உண்மை இல்லை. இப்போ என்னகிட்ட வரும்போது ஒருத்தர் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, உங்கள்கிட்ட வரும்போது உங்க மாதிரியா பேசுறாரு. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியா பேசும்போது என்ன ஆகுனா, 10 பேரை சேர்ந்து பேசும்போது 10 பேருக்கு தெரிஞ்சு போடும், இவன் சரியில்லை, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம 10 பேருக்கு தெரிஞ்சு போடும். 10 பேர் நட்புல இருக்கோம், 10 பேர்கிட்ட 10 விதமாக ஒருத்தர் பேசிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? நம்ம 10 பேருக்கு தெரிஞ்சு போடும். அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்குள்ள இந்த 10 பேர் நம்ம முடிவு பண்ணுவோம், இந்த மாதிரி ஆளு அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். அதனால நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாம் நேர் நோக்கி செல்வது எதை நோக்கி என்றால், சிவபெருமான் திருவடியை நம்ம அடையணும். அதுக்கு என்ன வழி? இந்த ஆன்மா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? இன்னும் சித்திரவதைப்படணுமா? பிறக்கணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், இதெல்லாம் அல்லல் மிக்க வாழ்க்கையே ஞானசம்பந்தர். அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராதினர். சொல்லிடில் எல்லை இல்லை சுவையிலா பேதை வாழ்வுனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 2 மனைவி எனக்கு வேணும்னு கேட்டவர். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்றார்? அவர் வாயால சொல்லிடில் எல்லை இல்லை சுவையிலா பேதை வாழ்வுங்கிறார். எல்லையே இல்லை, சுவையிலா பேதை வாழ்வு அப்படின்னா என்ன? இந்த பெண் என்ற வாழ்க்கை எனக்கு எல்லை இல்லாத துன்பத்தை கொடுத்ததுங்கிறார். இதெல்லாம் உணரணும். ஞானிகள் சொன்னதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த மனித பதர்கள் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம்? நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை நோஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு கால வரைய நம்மளுடைய கணக்கில் எழுதுவார் இறைவன். இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு 24 மணி நேரம் என்ன கணக்கு எழுதப்படுது? இறைவன் எழுதுறார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேனர். திரு நாவுக்கரசு பெருமான் இன்னம்பர்ல பாடுறார். அன்றாட சிவபெருமான் ஒரு நாள் கணக்கு எழுதியாச்சுங்க. மணி இப்போ 7 ஆக போகுது அப்படின்னா, நேற்று இரவு 7 முதல் இன்று இரவு 7 மணி வரையில என்னுடைய கணக்கு, பாவ புண்ணிய கணக்கை இறைவன் எழுதிட்டார். அதுபோல ஒவ்வொருவருடைய பாவ புண்ணிய கணக்கு இறைவன் எழுதுறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் நம்ம கூட வரக்கூடிய கடைசி இறந்ததுக்கு அப்புறம் இவன் நல்வினை எவ்வளவு செய்திருக்கிறான், தீவினை எவ்வளவு செய்திருக்கான், அதுக்கு தகுந்த பலனை கொண்டுதான் அடுத்த பிறப்பு நமக்கு உருவாகும். இதை நோக்கி நம்ம பயணிக்கணும். எந்த நேரமும் சதா சிவசிந்தனை. எப்படி இருந்தார்கள் பத்தராய் படிவார்களோ, எப்படி இருந்தார்கள்? நம்ம இந்த ஒளிநாடால கூட அந்த பாடலாம் கொடுத்துருக்குறோம். உணரணும். நம்ம எதையும் கேட்பதில்லை. ஏதோ பாட்டை பாடிச்சோமா, பாடினாரா, ரைட்டுங்க, நல்லா இருக்குங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. உணரக்கூடிய தன்மை ஏன் இல்லை அப்படின்னா, நம்மள்கிட்ட சிவபெருமான் மேல் உணர்வு நமக்கு இல்லை. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்று ஆடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்க. கண்ணீர் வர வேணாமா? அப்படியே கண்ணீர் இந்த பாடலோட பொருள் தெரிஞ்சா அப்படியே கண்கள்ல நீர் தாரதாரியா ரத்தம் வடிங்க நமக்கு. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும், அப்ப சதா எந்த நேரமும் சிவசிந்தனையில இருந்தாங்களாம். யாரு? பத்தராய் படிவார்கள். புராணத்தில் சொல்லுது, திருத்தொண்டர் புராணம் சொல்லுது நமக்கு. அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது உங்கள்கிட்ட சொல்லும்போது. திருமுறை சத்தியமா சொல்றேன். எப்படி நம்ம வாழணும் இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ஆன்மா ததும்புது. அப்ப பத்தராய் படிவார்களை எப்படி வாழ்ந்தார்கள்? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்று ஆடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை. நடராஜ பெருமான், ஞானமா நடராஜ பெருமானுடைய திருவடியை ஒரு காலம் மறவாம இருந்தார்களா? எப்படி? சதா சிவ நடராஜ பெருமானுடைய திருவடி சிந்தனையில மூழ்கி குன்றாத உணர்வோடு வாழ்ந்தார்களாம். எப்படியெல்லாம் நமக்கு திருத்தொண்டர் புராணம் சொல்லுது பார்த்தீங்களா? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பொழுது போக்கிட்டு இருக்கோமே.
யாரையோ நம்ம நினச்சி இவன் சரியில்லை அவன் சரியில்லை காலங்கள் வேஸ்ட்டு, பொய்யர்கள். காலங்கள் போக்கிடுவார்களேனார் அப்பர். பொய்யர்கள் தான் அது மாதிரி காலத்தை போகும். அதெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். ஒருத்தன் சரியில்லையா அவனெல்லாம் ஏன் நோக்கி போற நீனு? ஒருத்தன் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் வேடதாரின்னு தெரிஞ்சு அவனை நோக்கிலாம் போகாத நீனு. ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறானா, இறைவன் பார்த்துட்டு இருக்கிற, கண்காணி பார்த்துட்டு இருக்கிற, அவன் தண்டனை அந்த கோர்ட்டில் தப்பிக்க முடியாது யாருமே. அவன் வேடம் விட்டதுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர எந்த உணர்வும் உனக்கு வராது. வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையை நம்ம முத்தி அடைய முடியாது. அவெல்லாம் இன்னும் பிறவி எடுக்கணும். சிவபெருமானை வைத்து அந்த திருமுறை அறத்தை பேசி ஒருத்தன் வேடம் போடுறான்னா அவன் சென்று அடையக்கூடிய இடம் எது? நரகம் தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க. திருமுறையை படிச்சுட்டாங்கிறதுலாம் உயர்வெல்லாம் கிடைக்காது. திருமுறைப்படி வாழணுங்க, அதன் நெறிப்படி நின்று ஒழுகணும். இல்லைன்னா ஒரு மனிதன் முதல்ல மனிதன் மனிதனா இருக்கணும். அப்புறமா நீங்க ஞானி எல்லாம். சிந்தை தெளிவல்லால் அருளும் இல்லைன்னாரு. சிந்தை தெளியலைன்னா அந்த இடத்துல அருள் கூடாது. நாவுக்கரசு பெருமாள் சிந்தை தெளியணும் நமக்கு. அப்ப குன்றாத உணர்வுடையார் அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் படிச்சு ஒரு பாட்டுக்கு இப்படி இருக்கு பொருள். சிந்திக்கணும்ல. குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். பத்தராய் படிவார்கள் அப்படி வாழ்ந்திருக்கார்கள். எப்படி வாழ்ந்திருக்காங்க? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்று ஆடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார்கள். அந்த உணர்வு எப்படி இருந்ததா? ஞானமா நடராஜ பெருமானுடைய திருவடிய எப்படி பற்றியிருந்தார்கள்? குன்றாத உணர்வோடு எந்த நேரமும் சதா சிவ சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள்லாம். இன்னைக்கு அவருடைய பத்தராய் படிவர்களுடைய திருவடியை நம்ம பிடிச்சோம்னா இந்த ஆன்மா உய்வு பெறும். அதெல்லாம் விட்டுட்டு எவனையே வேடம் போடுறான், அவன் போடுறான், இதெல்லாம் வேடம் போட்டு போறான், அவெல்லாம் இங்கே போய் சேர போறான், அவன் பின்னாடியே நாம போகணும். இதெல்லாம் சிந்திக்கணும். நீங்க எவ்வளவோ ஞானிகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களா, அதெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் இந்த மாதிரிலாம் போய் இன்னும் இந்த மாதிரிலாம் குழுமம்னு ஒன்று வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கோம்? சைவத்தை சிவத்தை நாம நிலைநாட்டணும் அப்படின்னா முதல்ல நம்ம திருமுறைகள்லாம் படிக்கணும். ஒரே ஒரு பெரிய புராணம் ஒரு பாடலுக்கு நம்ம இவ்வளவு விளக்கம் கொடுக்குறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 18,000 சுற்ற பாடல் இருக்கு. 12 திருமுறை நீங்க சேர்த்தீங்கன்னா அவ்வளவு பாடலை நமக்கு நினைச்சு பாருங்க. ஒரு பாட்டுக்கு இவ்வளவு கருத்து இருக்குன்னா அப்போ ஒவ்வொரு வரிகளுக்கு எவ்வளவு கருத்து, ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் கொடுக்கும் திருமுறை. ஒரு வரியை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வருஷம் பேசலாம். அப்படி ஞானிகள் நமக்கு திருமுறைகளை படைத்திருக்கின்றார்கள். அதன் வழி ஒழுகி நின்றால்தான் நாம் ஆன்மா உய்வு வருமே அன்றி இந்த மாதிரி சில்லறத்தனமாக நம்ம பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா மறுபடியும் நமக்கு ஞானம் நமக்கு வரவே வராது. அஞ்ஞான இருளில் நம்ம போய் விழுந்துருவோம். ஞானிகள் சொல்வதை கேளுங்கள். திருப்பி சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் ஏதாவது சொந்த கருத்தையில் பதிவு பண்ணியிருக்கேன்னா ஒரு எழுத்து கூட கிடையாது. நமது சிவஞானிகள் சொல்வதை கேளுங்கள். அவர்கள் வழியிலே அவர்கள் காட்டிய பாதையில் செல்லுங்கள். நாமும் உய்வு பெறுவோம், நம்மை சேர்ந்த ஆன்மாவும் உய்வு பெறும் என்று சொல்லி உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.